ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் நிறைய பொறுப்புகளும் வந்ததுனால, நம்மள பார்த்துக்கிறதுக்கு நம்மளுக்கு நேரமே இல்ல. குழந்தைக்கு உடம்பு சரியில்ல, ஹஸ்பண்ட்க்கு உடம்பு சரியில்ல, வீட்ல இருக்கிறவங்களுக்கு பார்க்கணும்னு சொல்லிட்டு, எல்லாருக்கும் நேரம் ஒதுக்குற நமக்கான ஒரு சின்ன நேரத்த வந்து ஒதுக்கிக்கிறதே இல்ல. நெறைய பேருக்கு இன்ன வரைக்கும் முதுகு வலியும், கை கால் வலியும், தலைவலியும் இருந்துட்டே இருக்கு. அத பெரும்பாலும் நம்ம வெளியில சொல்றதே இல்ல. ஸோ, இப்ப ரீசென்ட்டா வந்து நான் ஒரு நியூஸ் வந்து பார்த்தேன். ஒரு லேடி அவங்களுக்கு வந்துட்டு ரொம்ப நாள் வந்து வயித்துல வந்து வலி இருந்திருக்கு. பட் அவங்க பயத்தினாலேயே ஹாஸ்பிட்டல் வந்து போகாம, செக் பண்ணாம வந்து இருந்திருக்காங்க. பட் அவங்க வந்து இப்போ டாக்டர் வந்து செக் பண்ணி வந்து பார்க்கும்போது, வயித்துல கட்டி இருக்கு அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணி, அத ஆப்ரேஷன் பண்ணி எடுக்கும்போது, கிட்டத்தட்ட ஒரு 20 கேஜி பிளஸ் எபோவ் இருந்ததா வந்து நியூஸ்ல வந்து நான் படிச்சேன். அவங்க பயத்தினாலேயே அந்த இனிஷியல் ஸ்டேஜ்லயே அவங்க வந்து ட்ரீட்மெண்ட் வந்து எடுக்கல. மேபி அவங்க வந்துட்டு அந்த ட்ரீட்மெண்ட் வந்து எடுத்திருந்தாங்க அப்படின்னா, அது இவ்ளோ பெரிய ஆப்ரேஷன்ல வந்து முடிஞ்சிருக்காது அப்படின்னு அந்த டாக்டர் வந்து அட்வைஸ் வந்து பண்ணியிருந்தாங்க பிரஸ் மீட்ல. அத பார்க்கும்போது தான் நான் நினைச்சேன். ஸோ சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட நம்ம பயந்துட்டு ஹாஸ்பிட்டல் போகாம இருக்கிறது பின்னாடி எவ்வளோ பெரிய விளைவுகள கொண்டு வருது அப்படின்னு. அடிக்கடி உங்களுடைய ஹெல்த்தையும் கண்டிப்பா செக் பண்ணிக்கோங்க. உங்க ஃபேமிலி எவ்வளோ இம்பார்ட்டன்ட்டோ, உங்க ஃபேமிலிக்கு நீங்களும் அவ்வளோ இம்பார்ட்டன்ட்.